Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா மொழிபெயர்த்தல், அதாவது டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல கொடுத்துட்டு இங்கிலீஷ்லயும், இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்லயும் அந்த மொழிபெயர்க்கிற செக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன். ஏன்னா குவாலிஃபிகேஷன் மார்க் இதில் எடுக்கணும். இதுக்கு நம்ம டிப்ஸ் என்னென்ன, ஈஸியாக எப்படி அந்த குவாலிஃபிகேஷன் மார்க்கை எடுக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, போலாம் கிளாஸ்க்குள்ள. பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் சொல்கிறோம், எல்லா ஷார்ட்கட் எல்லா டிப்ஸும் சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரில் என்ன இருக்குன்னா இங்கிலீஷில் ஃபுல்லாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் அதை படித்து உங்களுக்கு கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் அதை சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்து தமிழில் வருது. அந்த தமிழில் இருக்கப்போ அந்த கருத்தை படித்து அதோட கருத்தை புரிஞ்சு அதை உங்களுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எந்த நேரத்துலையும் தமிழில் வந்தாலும் சரி, இங்கிலீஷில் வந்தாலும் சரி, அதை கருத்தை புரிஞ்சு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சில நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுத வேண்டியது வரும். நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கப்போ நீங்கள் அன்றைக்கி அந்த படித்து அதை நீங்கள் திருப்பி எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கு தான் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதில் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு 2 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொன்றுக்கும் 25 மதிப்பெண் சொல்லி 50 மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் 2 வினாக்கள், ஒவ்வொன்றுக்கு 25 சொல்லி 50 மதிப்பெண்கள். இந்த மொத்தம் 100 மதிப்பெண்ணில் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 25 மதிப்பெண் எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு இருக்க ரெக்குயர்மெண்ட். இதை வச்சு தான் அடுத்ததை திருத்துவாங்க. பாருங்கள், இதோட டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 25% எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் படித்தோன்னே அதை கருத்து என்ன, அந்த கண்டென்ட்டை நீங்கள் கரெக்டாக பிரதிபலிச்சிங்கனாவே உங்களுக்கு 70% நீங்கள் கண்டென்ட்டுக்கு தான், அந்த கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்துக்கு தான் உங்களுக்கு 70%. மொத்தம் 100 மார்க் இருக்குன்னா அதில் 70 மார்க் வந்து அந்த கண்டென்ட்டுக்காக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10% தான், 10% தான் அந்த வொக்காபுலரி, வார்த்தைகள். நீங்கள் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, அதில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்கன்றது வந்து அந்த 10% தான். உங்களால் அந்த கருத்தை ரிப்ளிகேட் பண்ண முடிஞ்சுன்னா போதும். 10% தான் நீங்கள் சிறப்பாக என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, எக்ஸாக்டாக என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்றது 10% தான் அதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன டென்ஸ், காலம். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா நாளைக்கு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து தவறானது. இது வந்து தமிழில் நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கே தெரியுதுல, ரொம்ப வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு காமெடியாக இருக்குது. எங்கள் அப்பா நாளைக்கு வந்தார் அப்படின்றது சொல்ல முடியாது, நாளைக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால் அந்த பேசிக்கான அந்த காலம் இறந்த காலத்தில் இருக்கா, எதிர்காலத்தில் இருக்கா, இல்லை இப்போ கரண்ட்டாக நடக்கிற இதில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நிகழ்காலத்தில் இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சு, இந்த காலம் அந்த 3 இது அதில் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றது ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் எழுத்துப்பிழை, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு 5%. ஸோ உங்களுக்கு நீங்கள் மேஜராக எதை கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த கருத்தை உங்களால் ரிப்ளிகேட் பண்ண முடியுதான்றது தான் மேஜராக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள், இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். மற்றபடி உங்களுக்கு வந்து டே டு டேயில் நீங்கள் இந்த டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கருத்தும் சரி, வார்த்தைகளும் சரி, எழுத்தும் சரி, டென்ஸ் சரி, எல்லாமே நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்தது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இது எப்படி சார் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், இது வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கணும். இது ஒரு ஹோம்ஒர்க் தான். இதை வந்து இதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதில்ல, இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதோட வாசிக்கிற பாருங்கள். நவீன காலமானது தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தின் காலம். அறிவியல் புலத்தின் நவீன கண்டுபிடிப்புகளில் ஒன்றான தகவல் தொழில்நுட்பத்தின் பிரமிக்க வைக்கும் சாதனைகளால் மனிதகுலம் வளம் பெற்றது. இந்த அறிவியல் கருவிகளின் உதவியோடு நம்மால் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தின் எந்த ஒரு மூலைகளிலிருந்தும் தகவல்களை பெற முடியும். தகவல் பெறும் இந்த வசதியானது நாடுகளுக்கிடையான தூர இடைவெளியை குறைத்துள்ளது. உலகமே நம் கைப்பிடிக்குள் அடங்குவதாக தெரிகிறது. மேலும் உலகமயமாக்கல் மற்றும் உலக சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்கள் இந்த அறிவியல் முன்னேற்ற காலத்தில் செழிப்படைந்து வருகின்றன. இதுதான் இந்த இதில் சொல்கிறது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க கருத்துன்னா, நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்க டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை எளிமைப்படுத்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கருத்துக்களை பரிமாற முடியுது அப்படின்றத, எப்படி இந்த சகோதரத்துவம் எப்படி இது வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றதான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு தலைப்பு வைக்கணும்னா, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தின் காலம் இருக்கு இல்லையா, ஸோ த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு தலைப்பு வச்சுட்டு நான் வந்து இதுக்குள்ளே இருக்க என்னோடய கருத்துக்களை எழுதுவேன். சரிங்களா? ஓகே, இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது. அதுக்கப்புறம் பாருங்கள்,
இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது கருத்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கருத்து புரிஞ்சு 70% நீங்கள் அப்படி எழுதலாம். இதில் ஒவ்வொன்றும் பாருங்களேன். இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன வார்த்தை இங்கிலீஷில் பயன்படுத்துறீங்க அப்படின்றது 10%. நவீன காலமானது, த நியூ ஏஜ், சரிங்களா? ஸோ அது வந்து என்ன ஏஜாக இருக்குதுன்னா, த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க? இந்த சகோதரத்துவத்துக்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க? உலகமயமாக்கல் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க? தூர இடைவெளி குறைச்சிருக்கு அப்படின்றது எப்படி நீங்கள் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? ஒரு மூலையிலேருந்து மற்றொரு அழகாக ஒரு மூலையிலேருந்து உலகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றது என்ன மாதிரி வார்த்தை போட போகிறீங்க அப்படின்றது தான் அடுத்து இருந்தது. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இந்த கருத்தில் பிரமிஸ்டாவே உங்களால் கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் மார்க்கை எடுத்துட முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து பின்வரும் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்க அப்படின்றாங்க. இப்போ இதில் பாருங்கள், டெமோக்ரஸி ஸ்டாண்ட்ஸ் மச் சுப்பீரியர் டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் ப்ரொமோட்டிங் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த இண்டிவிஜுவல். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரியை படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த டெமோக்ரஸின்றதை பற்றி சொல்கிறாங்க. டெமோக்ரஸின்றது உங்களுக்கு நிறையா விஷயத்தில் தெரிஞ்சிருக்கும். இது வந்து மக்களாட்சி இல்லை ஜனநாயகத்தை பற்றி சொல்கிறது. அப்போது வேறு என்ன சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா நிறைய புரியாத எது புரிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். டெமோக்ரஸி, கவர்மெண்ட், ஸோ மொத்தம் இந்த அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அரசு ஆட்சி முறைன்றதில் இந்த டெமோக்ரஸிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்றதை சொல்கிறாங்க. டிக்னிட்டி அந்த ஃப்ரீடம், சுதந்திரமாகவும் ஒவ்வொருத்தரோட அந்த தன்மதிப்போடு இருக்கிறதுல இந்த டெமோக்ரஸி எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே பேராகிராஃப் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இதுக்கு தமிழில் தலைப்பு நான் வைக்கணுன்றதுனா, ஜனநாயகமும் தனிமனித தன்மானமும் இல்லை இந்த மாதிரி ஒரு தலைப்பாக தான் வைப்பேன். ஸோ டெமோக்ரஸின்றதையும் மக்களாட்சின்றதையும் ஒரு தனி மனிதனோட சுயமதிப்பீடு, தன்மானத்தை எப்படி அது இது பண்ணுறதுன்ற கம்பேர் பண்ணி ஒரு தலைப்பாக நீங்கள் வைக்கலாம். வச்சு நீங்கள் இது எழுதலாம். எவ்ரி இண்டிவிஜுவல் வாண்ட்ஸ் டு ரிசீவ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஃபெலோ பீயிங்ஸ். ஒவ்வொருத்தரும் மற்றவங்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க. ஆஃபன் கான்ஃப்ளிக்ட்ஸ் அரைசஸ் அமாங் இண்டிவிஜுவல் பிகாஸ் சம் ஃபீல் தட் தே ஆர் நாட் ட்ரீட்டட் வித் டியூ ரெஸ்பெக்ட். அதாவது இப்போ மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நிறைய முரண்பாடுகள், நிறைய சச்சரவுகள் ஏற்படுகிறது அப்படின்றாங்க. தி பேஷன் ஃபார் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் ஆர் தி பேசிஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும் சுதந்திரமாக இருக்கிறதும் தான் இந்த டெமோக்ரஸியோட அடிப்படை, இந்த ஜனநாயக மக்களாட்சியோட அடிப்படை அப்படின்றது சொல்ல வராங்க. அதே மாதிரி டெமோக்ரஸிஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு ஹேவ் ரெகக்னைஸ்ட் திஸ் அட்லீஸ்ட் இன் பிரின்சிபல். இதை வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த கோட்பாடு அளவிலாவது இதை புரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பிரின்சிபலுக்கு இந்த கோட்பாடுன்றதை பயன்படுத்துறது, டெமோக்ரஸிக்கு இந்த மக்களாட்சி அல்லது ஜனநாயகம்ன்றத வார்த்தை பயன்படுத்துறது, தனி மனிதத்துக்கு ரெஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து ஃபஸ்ட்டு இந்த கருத்து என்ன சொல்ல வரீங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு திஸ் ஹாஸ் பின் அச்சீவ்ட் இன் வேரியஸ் டிகிரிஸ் இன் வேரியஸ் டெமோக்ரஸிஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு டெமோக்ரஸிஸ், ஒவ்வொரு இந்த நாட்டிலையும் டெமோக்ரஸி இருக்குல்ல, இது ஒவ்வொரு லெவலில் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஃபார் சொசைட்டிஸ் விச் ஹவ் பீன் பில்ட் ஃபார் லாங் ஆன் த பேசிஸ் ஆஃப் சபார்டினேஷன் அண்ட் டாமினேஷன். இட் இஸ் நாட் எ சிம்பிள் மேட்டர் டு ரெகனைஸ் தட் ஆல் இண்டிவிஜுவல் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த டெமோக்ரஸி இல்லாமல் மற்ற இது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்டும் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, இதை படிக்கிறப்போ ஓவராலாக இந்த படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு தான், டெமோக்ரஸி, ஃப்ரீடம், டிக்னிட்டி. ஒவ்வொருத்தரோட டிகிரி இந்த 3 வார்த்தை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாவே நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக உங்களால் தமிழில் அழகாக எழுத முடியும். அதுக்கு ஒரு அழகான தலைப்பு உங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது 2 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 விதமான மாணவர்கள் இருப்பீங்க. ஒன்றுனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஒருத்தவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இதை எழுதி உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சார் எனக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இது ஈஸியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சார் எனக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்து இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றவங்க இதை சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம டெய்லியும் கைடன்ஸில் நம்ம வார்த்தைகள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வார்த்தைகள் படிக்கிறதும் உங்களுக்கு இது ஓரியன்டாக தான் நம்ம எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். சும்மா வந்து வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம போகலை. இந்த டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டெய்லி கைடன்ஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? குட். இதை ஏன் நம்ம இப்பயே ஆரம்பித்தோம், இது வந்து மெயின்ஸ் தானே சார்னா, இது வந்து உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து டே டு டே ஹெல்ப்பில் நம்மளோட ஹேபிட்டாக ஒரு மாற வேண்டிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ இருந்தே இதை சைடாக ஒரு சும்மா அப்படியே லைட்டாக பார்த்துட்டே போகிறோம். இப்போ கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த டெய்லி கைடன்ஸில் வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராக்டிஸில் அப்படி பழகிரும். எக்ஸாம் எல்லாம் போனீங்கன்னா அழகாக உங்களால் பண்ண முடியும்.
சரிங்களா? ஸோ அஸ் யூசுவல் நம்மளோட ஆப்பில் மெட்டீரியல் செக்ஷனில் ஃபுல் மெட்டீரியல் போட்டிருக்கோம். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திங்க. நிறைய இதில் ஃப்ரீயான விஷயங்கள் இருக்குது. மெட்டீரியல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்குது. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் 3000 கொஸ்டின் இருக்குது. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வார இறுதியிலையும் நம்ம வீக்லி டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட்லாம் ஃப்ரீயாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டெஸ்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷன் வரும். ஃப்ரீன்றது பச்சை கலரில் இருக்கும். ப்ரீமியம் டெஸ்ட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டே எழுதிக்கலாம். சப்ஜெக்ட் இந்த செலக்ட் சப்ஜெக்ட்ன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்க்குரிய டெஸ்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ப்ரீமியம் டெஸ்ட்டில் இணையணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏதாவது ப்ரீமியம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறப்போ பை நவுன்ற ஆப்ஷன் வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பேங்க்கில் டேரெக்டாக பே பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோ கீழே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப், அதே மாதிரி ஃபோன் பண்ணி பேசணுன்னா ஃபோன் பேசுறதுக்கு செப்பரேட்டாக நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோ போட்டோ இமீடியட்டாக உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் இமீடியட்டாக படிக்கலாம். நன்றி, வணக்கம்.